வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி 4 மாதங்கள்ல இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறதாக பாபா வங்காவுடைய கணிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலை தான் நாம இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். பாபா வங்கா அவர்களின் கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது எந்த 4 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும், உங்களுடைய ராசி இந்த 4 ராசியில இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல்கேரியாவின் புகழ்பெற்ற தீர்க்கதரிசி பாபா வங்காவின் கணிப்புகள் எப்போதுமே மக்கள் மத்தியில ஒரு விவாத பொருளாகவே இருந்து வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய கணிப்புகள் ஆச்சரியப்படுத்துவது மட்டும் இல்லாம பலமுறை துல்லியமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுங்க. பால்கனிஸின் நாட்ரோடமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாபா வங்கா தன்னுடைய வாழ்க்கையில பல முக்கிய நிகழ்வுகளை முன்னறிவித்த ஒரு மர்மமான ஆளுமை. 9/11 தாக்குதல்கள், சுனாமி மற்றும் உலகளாவிய தொற்று நோய் போன்ற நிகழ்வுகளை முன்னறிவிப்பதாக கூறி அவர் பிரபலமானாங்க. தற்போது 2025 ஆண்டு அதனுடைய இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் பாபா வங்காவின் மற்றொரு கணிப்பு தலைப்பு செய்திகளில் இடம் பிடிக்க தொடங்கியிருக்கு. அவங்களுடைய கணிப்புகளின்படி இந்த ஆண்டின் கடைசி 4 மாதங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் வரைக்கும் 4 ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக வாழ்க்கையை மாற்றும் விதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராசிகள் எவை, பாபா வங்காவின் கணிப்பு என்ன சொல்கிறது அப்படிங்கிறத குறித்து தெரிந்து கொள்ளுங்க. பாபா வங்காவின் கூற்றுப்படி 2025 ஆண்டின் கடைசி 4 மாதங்கள் மேஷம், கடகம், துலா மற்றும் மகரம் ஆகிய 4 ராசிகளுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த மாதங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்கள், வெற்றி மற்றும் சவால்களின் கலவையை கொண்டு வரும். தொழில், காதல் அல்லது ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் முதல் ராசியா மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான காலம் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பாபா வங்காவின் கணிப்புகளின்படி இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில புதிய வாய்ப்புகளை ஆராயுவாங்க. நீங்க வேலைகளை மாற்றுவது அப்படி இல்லைன்னா புதிய திட்டத்தை தொடங்குறத பற்றி யோசித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் தங்களுக்கு பொன்னானதாகவே இருக்கலாம். ஆனா அவசர முடிவுகளை எடுக்கிறத இந்த நேரத்துல தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா ஒரு சிறிய தவறு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தலாம். அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒருபுறம் அனுகூலங்களை